ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், எனக்காக தன் உயிரை தந்தார் என்று இருதயத்தில் அறிக்கை செய்வாயானால், விசுவாசிச்சா, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எத்தனை நேரம் தன் ரகசிய கிறிஸ்தவத்தை அடக்கிக் கொண்டான்? தன்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாரிடத்திலும் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினார். கையை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ரகசிய கிறிஸ்தவமா உலகத்துல வாழ்ந்த அர்த்தம் இல்லைங்க. 4 பேர் உன்னை பத்தி ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லட்டு, கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லட்டும், கர்த்தருடைய வீடு என்று சொல்லட்டும், கர்த்தருடைய சம்பத் என்று சொல்லட்டும். இந்த வீடா ஆவிக்குரிய வீடு, இந்த வீடா இயேசு தங்குகிற வீடு, இந்த வீடா கர்த்தர் பிரசன்னமாகிற வீடு. ஆண்டவர் சொல்றாருல்ல, இது நான் தங்கும் இடம், நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனம் எல்லாம் வீட்டுல இருக்கணும். வீட்டு சோகத்துல மட்டும் இருந்தா போதாது, இதயத்துக்குள்ளே இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வசனம் நம்ம இருதயத்தில் பதிக்கப்பட வாழ்நாட்கள் பெருகும். பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை உனக்கென்று ஒரு பிரதியை எழுதி இந்த வசனத்தை அனுதினமும் நீ வாசிக்க கடவாய். வாசிச்சா இதை யார் யார் வாசிக்கிறார்களோ, இந்த வசனத்தை தங்களுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள், அவர்கள் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார்கள். ஆமென். 3 முறை சாப்பிட்டா கூட அந்த பலம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை 3 முறை சாப்பிட்டா கூட அந்த பலன் வராது. வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தை காலையில் எழுந்திருந்து, ஆண்டவரே இவ்வளவு சுவையான வசனமா, கர்த்தரோடு பேசுகிறார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், புரியணும்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை படிப்பதிலும் தியானிப்பதிலும், இந்த வேத வசனத்தை ரசிப்பதிலும் ருசிப்பதிலும் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே இந்த வேத வசனம் ஏதோ சுவரில் மட்டுமல்ல, ஏதோ காகிதத்திலே மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருப்பதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கோகாத்தின் புத்திரர்கள் அன்றைக்கு சுமந்து கொண்டு போனார்கள். சுமந்ததால் வந்த ஆசீர்வாதம் என்ன? ஒன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனம் சொல்லுகிறது, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது தேவன் சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம். பைபிள் சொல்லுகிறது, அது எவ்வளவு பிரவாகித்து வருகிற யோர்தானாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையை உனக்கு எதிராய் உன் பயணத்தை தடுத்து நிறுத்துகிற யோர்தானாய் இருந்தாலும் சரி, உன் படிப்பை தடுத்து நிறுத்துகிற, வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற, உன் மேன்மையை தடுத்து நிறுத்துகிற, லட்சியம் அடையக்கூடாதபடி தடுத்து நிறுத்துகிற யோர்தானாய் இருக்குமானால், கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் உள்ளம் கால் இந்த யோர்தானில் பட்ட உடனே, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொள்வது உண்மையானால், வசனம் உனக்குள் இருப்பது உண்மையானால், நமக்குள் வசனம் இருப்பது உண்மையானால், வசனம்னா என்ன? கிறிஸ்து தான் வசனம். ஆமென். இயேசு நமக்குள்ள இருந்தா, இந்த வசனம் நமக்குள் இருக்குமானால், இருதய பலகைகளில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குமானால், உன்னுடைய உள்ளம் கால் யோர்தானில் பட்ட உடனே, பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் அது ஓடாமல், மேலிருந்து வடிகிற தண்ணீர் வடியாம இருக்குமா? அது நிறுத்த முடியுமா? நடக்கிற கதையா? ஆனா பைபிள் சொல்லுது, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். உன் கால் பட்டால் அந்த யோர்தானின் தண்ணீர், ஓடி வருகிற குவியலான தண்ணீர், அது அங்க நின்றும். அது உன் பக்கம் வராது, அது உன்னை தொடாது. உன்னை தடுத்து நிறுத்துகிற எந்த சக்திகளாயிருந்தாலும் சரி, அந்த சக்திகள் உன்னை தொடுவதில்லை. வியாபாரத்தை தடை செய்கிற சக்தியா? மந்திரவாதமா? பில்லி சூனியமா? இன்றைக்கு நமக்கு எதிராக நிற்கிற ஒரு பெரிய சேரின் சக்திகளோ? கவலைப்படாதிருங்கள்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியாகிய வசனம் இருக்கும் என்றால் இந்த வசனத்தை சுமந்து கொண்டு போகிற நம்முடைய கால்கள் இந்த பிரச்சனைகளின் மேல் வைக்கப்படும் பொழுது கர்த்தர் இந்த பிரச்சனை நம்மை அண்ட விட மாட்டார், நம்மை தொடவிட மாட்டார். அது ஒரு குவியலாய் அங்கே நின்றுவிடும். நீயோ கணிசமாய் பயணம் செய்வாய், தடைகளையும் தாண்டி. அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம்.